திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், இதன் தாக்கம் எப்படி இருக்கும், இதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தாய்மானவன், கூடுதல் விவரங்கள் என்ன? அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில அடுத்த 24 மணி நேரத்துல டிசம்பர் 14ஆம் தேதி வாக்குல ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி என்பது உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இது தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும், 17ஆம் தேதி தமிழகத்துல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதா. இதே போல வருகின்ற 18 மற்றும் 19 ஆகிய 2 தேதிகள்ல தமிழகத்துல கனமழை பெய்யக்கூடும் என வெளியிட்டிருக்கிறது. தற்போது வங்கக்கடல நிலை வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த 48 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.